நிவர் புயல் வந்ததால் எங்கள் ஊர் கொல்லிமூலாம் தண்ணி பயங்கரமாக நிற்கிது. பாருங்கள், நேற்று காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மழை இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு தான் மழை விட்டு, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சுது. அதை ஒரு எடுத்து பாருங்கள், அதான் எங்கள் ஊர் ஏரி. அப்படி ஏரியை பார்க்கலாம். கொல்லிமூடு கைனிக்கிட்டு ஃபுல்லாக தண்ணிக்குது பாருங்கள். பாருங்கள் வர அங்கெல்லாம் அங்கே நிற்குது பாருங்க. நிவர் புயலால் வந்த மழையில் பேஞ்ச தண்ணி எல்லாமே அப்படியே கொல்லிமூட்லேருந்து அழகாக ஏரியில் வருது பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர். இதில் ஒரு பகுதி வண்ணாந்துறைன்னு சொல்லுவோம். வண்ணாந்துறை தண்ணி பாருங்க, செம்மையாக வருது. இது ஒரு குட்டை. தண்ணி பாருங்க, எல்லா பக்கம் தண்ணி வருது. இங்கே பாருங்க, அது பாருங்க, அது ஒரு ஏரியா. பள்ளமே நம்பிருச்சா? ஏய் மீன் கடிக்குதாண்ணா? ஓ, வெள்ளத்தில் குட்டி குட்டி மீன். பெரிய மீனா குட்டி மீனா? சின்ன சின்ன மீனா? இந்த மழை தண்ணி வெள்ளத்தில் மீன் வருதான், அந்த தம்பி மீன் பிடிக்கிறானுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஏரிலாம் ஓரளவுக்கு காஞ்சி இருந்தது. இப்போ தண்ணி வரைய ஜம்முன்னு பார்க்குறதுங்க பாருங்கள். இதை வந்து பாருங்கள், அந்த பக்கம் கொல்லிமூடு தண்ணி ஃபுல்லாக அந்த வழியால் அப்படி வந்து தான் ஏரியில் வருது. அதனால தான் வண்டியில் இருக்க ஒன்றும் முடியல. ஜாலியாக தான் ஏரி. பாருங்கள் எவ்வளோ தண்ணி மழை பாருங்கள். சாமா பாருங்கள், பரப்பாடு அரசுக்கு தண்ணி வருது. எவ்வளோ தண்ணி பாருங்கள். பாருங்கள் அது பாருங்கள், அப்படியே போயிட்டு தண்ணி ஃபுல்லாக எல்லாம் போவோம். இந்த மதுவெல்லாம் ஏரி போகல தண்ணி. பாருங்கள், அதை பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த கண்ணாயல். இதுவெல்லாம் வெளியே உள்ளே போதும் ஏரிக்குள்ளே வரங்க வச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாக ஏரியோட ஒரு பாதி தான். இது ஒரு பாதி. ஆனால் நம்ம ஊரில் நிவர் புயலால் எந்த பாதிப்பும் இல்லைல்ல? பாதிப்பு எதுவும் இல்லை. என்ன ஒன்று, இந்த கல்யாணம் வைக்கிறவங்களுக்கு அதான் கொஞ்சம் கிரக பிரசமெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி நல்லது தான். ஏன்னா நம்ம ஊருக்கு தண்ணி வருது இல்லையா? கண்டிப்பாக இந்த வருஷம் ரம்பிடலாம் ஏரி. இது வேணா 2 மேட்ச் போதும். ஏரியுடைய ஒரு பாதி இது, நடுவில் இந்த வழி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதி தெரிஞ்சு பாருங்கள். இது இன்னொரு பாதி.
பார்த்திங்கன்னா ஏரியில் பெரிய பெரிய பகுதி தான், பெரிய ஏரி தான். இந்த வழிக்குள்ளே இருந்தாண்டுக்கிற ஏரியை வந்து நாங்கள் வண்ணாந்தரன்னு சொல்லுவோம், வண்ணாங்கோட்டம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட எங்கள் ஊர் பார்க்குற ஒரு 10-15 கிராமத்துலேயே எங்கள் ஊர் எதுவும் பெரிய ஏரி. நான் பார்க்குறது எல்லாமே வண்ணாந்தரம் தான். எல்லாம் கொல்லிமூட்லேருந்து தண்ணி வர்றதால எல்லாம் தண்ணிலாம் அப்படியே செம்மனு கலருக்கு பாருங்கள் எல்லாமே. பாருங்க, அவர் தான் வச்சான். கொல்லிமூட்டில் இந்த மது வழியாக அந்தாண்ட வரும். இந்த பாருங்கள், அந்தாண்ட அப்படியே வருது பாருங்கள், பெரிய இது பாருங்கள் பாருங்கள் அப்படியே பாருங்க. தான் ஏரிக்காரை, நீளமான ஏரிக்காரை. அந்த ஏரி மரத்து தெரியுத பாருங்கள், ஏரி இதுதான் பெரிய ஏரி. நம்ம ஏரிக்கு வந்து ஒரு வியூ இது. ஏரி தான், பெரிய ஏரி. பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தலையே வண்ணாந்தரன்றது கிட்டத்தட்ட இது பாருங்கள். அங்கே ஒரு சின்ன கம்பத்தை எடுத்து பாருங்கள், அந்த கம்பம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வண்ணாந்தரம் இருக்குது. நம்ம இங்கே வந்துட்டோம். இது சின்ன ஏரி. இதை பாருங்கள், இது மொத்தமே பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான். இது சின்ன ஏரின்றதால சித்தேரின்னு சொல்லுவாங்க. சித்தேரி இது. அடுத்து வாங்க காவை போகலாம், ஆற்று வாய்க்கா. பாருங்கள், அந்த காவை மூலிமா தண்ணி தான் ஆற்று வாய்க்காது. நம்ம வேற ஒரு ஆற்றுல போகிறது அங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கேருந்து சில ஏரிக்கு வந்து இங்கே வரும், இந்த காவை மூலியம் வரும். எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 2 வழியில் தான் வரும். ஒன்று கொல்லிமூட்டில் தண்ணி வர்றது, 2வது இந்த ஆற்று வாய்க்கால் வர தண்ணி. இது மூலிமா தான் எங்கள் ஊர் ஏரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் எங்கள் ஊர் ஏரி ரம்பிடும். இல்லையா, ஃபஸ்ட் நான் பார்த்தேன் இல்லையா, அந்த கம்பத்தாண்டது ஊருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதாவது அந்த கம்பத்தாண்டை பார்த்தேன் இல்லையா, அது வந்து வண்ணாந்தரை இல்லை வண்ணாங்குட்டை. இது பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ஏரி. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இது சித்தேரி. இதான் அது தண்ணி இன்னும் அவ்வளோ வரல, கம்மியாக தான். அந்த மழை பெய்ஞ்சு மழை கொல்லிமூட்டில் வந்து வந்துனுக்குது. ஆற்று நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா எங்கள் ஊர் ஏரி உடனே குயிக்காக ரம்பிடும். போயிட்டு கலக்கி பாருங்கள். இதெல்லாம் பெரிய ஏரி தான் பாருங்கள், இதெல்லாம் பெரிய ஏரி தான். வழியில்
இந்த கொல்லிமூலேருந்து வர தண்ணியெலாம் அதை பாருங்கள், அப்படியே ஏரியில் வந்து கலக்குது பாருங்கள். இதை பாருங்கள். ஈரமாக இருந்தாலும் வண்டி 8, 7, 9 போடுது. பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய ஏரி இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு கம்பம் இருக்குது, பெரிய இருக்குது, பெரிய ஏரி. பியாலமுள் இருக்குது, அதில் அது வரைக்கும் அப்படியே போய்ட்டு அந்த அங்கே ஒரு கம்பம் இருக்குது பாருங்கள். அந்த கம்பத்துலேருந்து அந்த கம்பத்தில் கொஞ்சம் பக்கத்தில் அதேமாதிரி இந்த கம்பம் இருக்குது பாருங்கள். அந்த கம்பம் வந்து அந்த கம்பம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த கம்பம் போயிட்டு அப்படியே அது வரைக்கும் அதை வர அப்படியே ஏரி வந்து வர தான் பெரிய ஏரி. பெரிய ஏரியில் பள்ளம்லாம் நம்பிடுச்சு.